மொட்டை இப்பத்தாண்டா என்னுடைய நெடுநாளைய கனவு நனவாச்சு. இவ்வளவு பெரிய மாளிகைக்கும் என் அண்ணனுடைய ஏராளமான ஆஸ்திக்கும் இனிமே நான் தாண்டா அதிபதி, நான் தான் ராஜா. ராஜா பக்கத்துல இருக்க ராணியை அழைச்சிக்கிட்டு வரட்டுமா? எஜமா அம்மா டான்ஸ் ஆட மைசூருக்கு போயிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு அவகிட்ட எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். புறப்படு மைசூருக்கு. மல்லிகா, பொது நிகழ்ச்சிகள் எதிலையும் கலந்துக்க கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். நீ எதுக்காக நடனம் ஆடணும்? யாருக்கு சம்பாதிச்சு போடணும்? இன்னைக்கு நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், கௌரவமான, என்கிட்ட ஏராளமா பணம் இருக்கு, எக்கச்சக்கமா சொத்து இருக்கு. ஆனா எனக்கு நிம்மதி இல்லையே. அதனாலதான் கற்ற கலையில கவலையை மறக்கிறேன். பைத்தியம், உனக்கு குடும்ப கலை தெரியாது. கணவனும் மனைவியுமா அழகான குழந்தைகளை பெற்று ஆனந்தமா வாழ்க்கை நடத்தணும். அதுலதான் நிம்மதி. கேட்கறதுக்கு சுவையா இருக்கு. குழந்தைய குடும்பம் எனக்கு வேணும்னு சொல்றீங்களே. உங்களோடு வாழணும்னு இரவு பகலா கனவு கண்டுகிட்டு இருக்கிற எங்க அக்காவுக்கு அந்த ஆனந்தம் வேண்டாமா? இது உங்க கண்ணுக்கு தெரியலையா? அதையே இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்க. இல்ல மல்லிகா, அத நான் மறக்கல. உங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும்னா ஒரு நிபந்தனை. உன் கழுத்துல என்னைக்கு மாற விடுதோ அன்னைக்குத்தான், அதே முகூர்த்தத்துலதான் உங்க அக்காவுக்கு நான் தாலி கட்டுவேன். என்ன சொல்றேன்? மாப்பிளைய பாக்கட்டுமா? வேண்டாம், எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். ஏன்? யாரையாவது விரும்புறியா? சொல்லு, நான் ஒன்னும் தடுக்க மாட்டேன். அவளை கொஞ்சம் யோசிக்க விடுங்க. முதல்ல அவளை ஊருக்கு கூட்டிட்டு போலாம், அங்க போய் பேசிக்கலாம். நோனோ, மல்லிகா இந்த ஊர்லயே தான் இருக்கணும். அவளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செய்து வைப்போம். ராணி மாதிரி வாழ எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்போம். மல்லிகா, நல்லா யோசனை பண்ணு. நீ ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஏழா நம்பர்? அது எப்படி 5 அடுத்தது 7 வருது? 6 எங்க? அங்க இருக்குது 6ஆம் நம்பரு. சரா, அதுக்கப்புறம் கட்டின ஊடா இருக்காது. எப்படியோ நமக்கு வேண்டியது 7. மோகினி, அவங்க அப்பா எல்லாம் வர்றான். ஐயா, கண்ணு இல்லாத கபோதி. எனக்கு கண்ணு தெரியல, கதவை தப்பி சொல்றியா? மரம் தாங்காது. ஐயா, நான் எங்க இருக்கிறேன். பசி உயிர் போகுது. காலையில சாப்பிட்டது. நீ காலையில சாப்பிட்டியா? நீ இன்னும் சாப்பிடலையா? ஐயா, என் மேல கருணை வச்சு ஏதாவது தர்மம் போடுங்க ஐயா. தர்மமா? போடா போ. இந்த மாதிரி பிச்சைக்கார பையனுக்கு பிச்சை போடுறதை விட நீங்களே பிச்சை எடுக்கலாம் போல் இருக்கா? போடா முட்டா. இல்லையா, இங்க 1 ரூபாய் கிடக்குதே, இது உங்களுதா? எங்க 1 ரூபாயா? எங்கடா? ஏய், போடாதே நகரு. எங்க 1 ரூபாய்? ஏய், யார் வராது, கிட்ட வராதீங்க. 1 ரூபாய் எங்க 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 எங்க? ஏய், ரூபாய் நோட்டா வெள்ளி ரூபாயா? இங்கதான். எங்க? இன்னும் கொஞ்சம் முன்னால. எங்க கியா? இன்னும் கொஞ்சம். அப்படி, அவ்வளவுதான். இவன் எந்திரிக்கிறது 1 மணி நேரம் ஆகும். கையில மாவு கொடுத்தா கோலமே போடுவார் போல் இருக்கு. மோகினி, ஐயோ, நீங்க ஏன் கத்துற? உங்க அப்பா காது நல்லா கேட்கும். அப்பா எங்க? தேடிட்டு இருக்காரு. எதை தேடாரு? மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் தான் மண்ணை தேட வச்சிருக்கிறேன். எனக்கு என்னமோ எல்லாமே ஒரே கனவு மாதிரி இருக்குங்க. நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு எனக்கு ஒரே கவலையா போச்சு. மோகினிக்கு கவலையா? அதனால தான் இவ்வளவு கணக்குறியா? என்ன பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்கா? ஏன் இப்படி கேக்குறீங்க? மிருக காட்சாலையில பாக்குற மாதிரி பாக்குறிய, காதலனை பாக்குற மாதிரி பார்க்க மாட்டேங்கிறியே. போங்க. மோகினி, ஏதாவது பேச. என்ன பேசுறதா? பேச வேண்டியதெல்லாம் தான் பேசியாச்சே. ஏன் அழறீங்க? எலும்பு வலிக்குது, கையெடு. பேசியாச்சா? அதே திருப்பி பேசுவோமா? மோகினி, மகாபலிபுரத்துல என் கண்ணே அந்த குரங்கு சிலைக்கு பக்கத்துல நின்னுட்டு பேசுனே, அதெல்லாம் கவனிச்சியா? எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என் பேச்சு தானே? இல்ல, அந்த குரங்கு. அப்போ நீங்க பேச்சு கவனிக்கவே இல்லையா? போங்க மக்கு. உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களையே தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? யாரா நீ? எங்கடா பணம்? எங்க பணமா? பொண்ணை கட்டி கொடுத்து நீங்க எல்லாம் பணம் தரதா சொல்லுது? பொண்ணை கட்டி கொடுக்கறதா? யாரா நீ? மகாபலிபுரம் கைடு. மகாபலிபுரம்
தொப்பித்தலையா வா மாப்பிளே. மாமா உன்னதான் தேடிட்டு இருக்கிறேன். மண்ணுக்குள்ளையா அதுக்குள்ளையுமா நான் இங்க நிக்கிறேன். என்ன வாசல்லையே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது நம்ம வீடு தானே? ஆமா, இது எங்க வீடுதான். எங்க அப்பாவுக்கு நிலம் இருக்கு, தோட்டம் இருக்கு, மெழுகு பொம்மை கம்பெனி இருக்கு. என்ன இருந்து என்ன பண்றது? உங்க அப்பனுக்கு கண் இல்லையே. கண்ணல்லாட்டி என்ன, கண்ணான பொண்ணுதான் நான் இருக்கனே. அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. அதுக்குத்தான் நீங்க இருக்கீங்களே. கூடவே உங்க அப்பனும் இருக்கிறானே. அவனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டா சட்டத்துக்கு விரோதமா கல்யாணம் பண்ணிட்டோம்னு ஜெயில போட்டுருவானுங்களே. ஒரே அறையில போட்டாலும் பரவாயில்ல, தனித்தனியா போட்டுருவாங்களே. இப்ப என்ன செய்யறது? புடவைய காய போடுறது. இந்த வேலையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்க. சும்மா பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இருங்க, எங்க அப்பா போய் தயார் பண்றேன். இந்தா. நான் தயார். நீ தயாரா? உத வாங்குறதுக்கு. அப்படின்னு உங்க அப்பா கேட்டா என்ன பண்ணுவ? ஐயோ ஐயோ, ஏன் முள்ளு குத்திச்சா? இல்லவே இல்ல. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு கேள், அதுவும் பொண்ணா போயிட்டேன். கவலைப்படாதீங்க, நான் எங்க அப்பா கிட்ட போய் பேசி உங்களை கூப்பிடுறேன். நீ கூப்பிட்டா பத்தாது. உங்க அப்பா என்ன பார்த்து மாப்பிள்ளைன்னு கூப்பிடணும். ஓகே. அட கடவுளே, காதலுக்கு தான் கண்ணு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். காதலியோட அப்பனுக்கு கண்ணு இல்லைங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். நமக்கு வர்ற கிராய்க்கெல்லாம் இப்படித்தான் வாய்க்கும். ஆஹா, என் மகளுக்கு இப்பேற்பட்ட மாப்பிள வாச்சது என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். போக போக ரொம்ப அதிர்ஷ்டம். மாப்பிள கொஞ்சம் இங்கே நில்லுங்க. என் மக கிட்ட சொல்லி உங்களை மரியாதையோட அழைச்சிட்டு போறேன். இங்கே நில்லுங்க. வரைக்கும் வாசல்லையே வா. கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சொல்ல போறேன். அப்பா, நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்ப்பா. உனக்கு கல்யாணம் செய்ய போறோமா? கல்யாணமா? ஆமா, நீ விருப்பப்பட்ட மகாபலிபுரத்து பையனேதான். அவன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? எங்க இருக்காரு? இதே இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாம்மா. அது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா என்ன? இத பாரு, இப்ப நான் கூப்பிட்டுமா? இருங்கப்பா, நானே கூப்பிடுறேன். நீ கூப்பிடாத, நீ பொம்பளை பிள்ளை, உனக்கு கூச்சமா இருக்கும். இத பாருமா, நான் கூப்பிடுறேன். மாப்பிள்ளை இரு, நீ கண்ண முடிக்க சொல்றேன். முடிக்க நான் கூப்பிடுறேன். மாப்பிள்ளை ஏன் நிக்கிறீங்க? வாங்க, வெட்கப்படாதீங்க. தாத்தா தலைய போடுறதுக்கு இருக்காரு. தஞ்சாவூர் போறேன்னு சொன்னேன். இவன் தான் தாத்தாவா? பாட்டி செத்து போச்சு, பாம்பேக்கு போற முடியும். இவன் பாட்டியா? நிறுத்தியா? அவரை விடு. போன பக்கம் அல்ல உடைச்சிருவேன். யார் பத்தியா பாட்டினே? அயோக்கிய பையல, நீங்க சும்மா இருங்க. போடா. என்னப்பா இது? இந்த மாப்பிள்ளையா? ஏமா, இவன் தாமா மகாபலிபுரத்துல தொப்பி போட்ட மாப்பிள்ள. யோ குருட்டு மாமனாரே, மாப்பிள்ளைன்னு சொன்னா படிப்பு வேண்டாமாயா? அழகு வேண்டாமாயா? தொப்பி இருந்தா போதுமா? இவ்வளவு உனக்கு இருக்காடா? யார கேட்டா என் தொப்பி எடுத்த? எப்ப எடுத்த? நீ தூங்குனா நான் எடுத்தேன். தூங்கும் போது தொப்பி எடுத்து தலையில வச்சுக்கிட்டு என் தலையில கைய வைக்கிறியா? இங்க பாரு. தேவா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தொழில் பண்றோம். ஒன்னா தூங்கணும், ஒரே இலையில சாப்பிட்டோம், ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தோம். ஒரே பொய்ய சொல்லி வயிறு வளர்த்திருக்கோம். ஆமா, ஒரே பொண்ணுக்காக போட்டி போடுற தப்பு தானே? தப்புதான். நான் வாதப்படி வையா வந்தேன். நான் வீட்டுக்குள்ள இருந்தே வந்த மாட்டா? இல்ல, நீ கொல்ல பக்கமா வந்த. சொல்ல பண்ணாத மரியாதையா போயிடு. சொல்ல பண்ணாத நீ போயிடு. போக மாட்டேன். நீ போக மாட்ட. வாசு, வாசுதேவா, என்ன பண்ணி? யாராவே தொப்பி தெரியனா வெறுந்தரையனா? தொப்பியோட வந்த உங்க மாப்பிள்ளை தான். சந்தோஷம் சந்தோஷம். என்னப்பா சந்தோஷம்? பை தெரியுது. நான் விரும்புறது அந்த மூஞ்சி, இந்த மூஞ்சி இல்ல. நான் மூஞ்சி எங்கம்மா பார்த்தேன்? நீ தானே சொன்ன தொப்பி தலையனை காதலிக்கிறேன்னு சொல்லி. இத பாரு, இவன் தான் தொப்பி தலையன். போங்கப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐயோ, கல்யாணம் வேண்டாமா? நான் இந்த தொப்பி தலையனுக்கு உன்னை கட்டி வைக்கிறதாக வாக்கு கொடுத்துட்டேனே. இது தவறு. என் கண்ணை வஞ்சி போடுவேமா? ஐயா, உனக்கு இன்னொரு தடவை கண்ண வைக்கணுமா? இப்பவே மாப்பிள்ளை யாரும் மகன் யாரும் தெரியாம தடவறேன். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கே. பைத்தியம் உனக்கு இனிமேதான் பிடிக்கணுமா? டேய், பேசாதீங்களா? கண்ணு தெரியாத ஒரு வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்களே. உங்களுக்கு மானம் இல்ல, ரோஷம் இல்ல, வெட்கம் இல்ல. மானத்தை பத்தி வெக்கத்தை பத்தி நீ ஏன் பேசுற? நீயே புடவைக்குள்ளார சுத்துற? டேய், பேசாதே. என் மகளுக்கு இப்ப கல்யாணம் கிடையாது. உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதுன்னு நான் தனியா இருந்து யோசனை பண்ணி ஒரு முடிவு கட்டுறேன். அது வரைக்கும் யாரும் பேசப்படாது. கோபால், ஊரை விட்டு வந்து 2-3 நாள் ஆச்சு. அந்த பொண்ணு பின்னாலே சுத்திட்டு இருக்கோமே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கேவலம் இல்லப்பா. எப்ப பார்த்தாலும் சலிப்பு தானா? அவங்கள தனியாவே சந்திக்க முடியல ரவி. அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது? அது பாட்டுக்கு நம்ம பார்க்காத போது ஊருக்கு போயிட்டு தொலைஞ்சிட்டா என்ன பண்றது? லக்கி ஃபெலோ, அது தனியா வரா. அவசரக்காரனா இருக்கியே. நீ தானே சொன்ன தனியா பார்த்தா பேசலாம்னு. உன்னையா பேச சொன்ன? நான் தான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன், அதுபடி செய்வோம்னு சொன்னல.
நான் சொன்னதான் ஞாபகம் இருக்கா? ஓ சரி. கோபால் ஆ, நான் சொன்னாலும் ஞாபகம் இருக்கா? ஒண்ணும் இல்ல. ஓ ஐயோ மிஸ் மல்லிகா, ஏ ஓ நீங்களா மறுபடியும் எங்க சார் வந்தீங்க? உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. என் நண்பர் ரவி எங்க இருக்காரு? ரவியா? அவரை பத்தி எனக்கு என்ன தெரியும்? தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. அவர் நேத்துல இருந்து காணும். அவர் உங்களை தான் தேடி வந்திருக்கணும். அவர் எதுக்காக என்ன தேடி வரணும்? நீங்க எதுக்காக நீலா மாதிரி உருவத்தோட இருக்கணும்? ஆ? அதுதான் காரணம். ரவி ஒரு நேர்மையான வக்கீல், உயர்ந்த மனிதன். உங்களை மாதிரி உருவமுள்ள நீலான்னு ஒரு பொண்ணு அவர் காதலிச்சார். திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு இறந்து போச்சு. அன்னில இருந்து அவர் தலைகீழ மாறிட்டார். தொழிலை மறந்தாரு, உணவை மறந்தாரு, வீட்டையே மறந்தார். கடைசியில உங்களை சந்திச்சதுல இருந்து தன்னையே மறந்துட்டார். உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கார். ரொம்ப பரிதாபமான கதை. ஆனா என்னால கேட்கத்தான் முடியும். இல்லம்மா, உங்களால அவரை மீட்கவும் முடியும். நான் என்ன சார் செய்ய முடியும்? நான் ஒரு அவசரக்காரன், பேராசக்காரனா இருந்தா நீங்க அவரையே கல்யாணம் சேர்ந்துக்கணும்னு உங்கள்கிட்ட கெஞ்சினேன். ஆனா அப்படி நான் கேட்கறது நீங்க அநாகரிகம் நினைச்சா நீங்க அவருக்கு ஒரு பெரிய உதவி செய்ய முடியும். உங்களையே நினைச்சு பைத்தியக்காரனா சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ரவியை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு 4 வார்த்தை அன்பா பேசுங்க. அவன் மனசுக்கு அது ரொம்ப ஆறுதலா இருக்கும். என்னம்மா யோசிக்கிறீங்க? சாக போற ஒரு நோயாளியை பிழைக்க வைக்க ஏன் உயிரை கொடுக்கிறேன் எவ்வளவோ பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். உயிருக்கும் தியாகத்துக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குமா? அம்மா, கடைசியா ஒண்ணு சொல்றேன். அந்த நல்லவரை நாம் எழுந்தாலும் இந்த நாடு இழக்க கூடாதுமா. நான் வர்றேன்.